பிரைஸ் லார்ட். இயேசுவின் நாமத்தினால் உங்களை யாவரும் வாழ்த்துகிறேன். மறுபடியுமாக இந்த நிகழ்ச்சி மூலியமாக உங்களை சந்திக்க கர்த்தர் கொடுத்த இந்த கிருபைக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் உங்களோட பேசி கொண்டு இருக்கிறார், உங்களை பலப்படுத்தி கொண்டு இருக்கிறார் என்பதில் நான் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். இந்த நாளில் கூட ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த வார்த்தையை நான் உங்களோட பேசி உங்களுக்காக செபிக்க ஆசைப்படுகிறேன். இந்த நாளில் கூட வேதத்தில் லூக்கா சாப்டர் 18 verse 1, லூக்கா 18ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனத்தில் கீழே வசனம் ஆண்டவர் ஒரு ஓமையை சொல்லுகிறார். என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ணுங்கள். ஆமென். ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, என் அன்பு மகனே, என் அன்பு மகளே, நீங்கள் சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ணுங்க. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில இந்த அனுபவம் இருக்கிறதா? இன்னைக்கு நிறைய பேர் ஜெபம் பண்ணாமலே இருக்கிறோம் இல்லைங்களா? 6 மாசத்துக்கு ஒரு வாட்டி ஜெபம் பண்றவங்க இருக்கிறாங்க, 2 வாரத்துக்கு ஒரு வாட்டி ஜெபம் பண்றவங்க இருக்கிறாங்க, ஒரு நாளைக்கு ஒருத்தர் ஜெபம் பண்றவங்க இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட அநேக மனுஷங்க இருக்கிறாங்க. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நீங்க சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ணுங்கள். இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில வருகிறதான உபத்திரங்கள், போராட்டத்தை பார்த்து சோர்ந்து போயிடுறாங்க. இன்னைக்கு நிறைய பேர் பார்க்கும்போது நல்லா ஜெபம் பண்ணுவாங்க, ஆனா திடீர்னு அவங்க வாழ்க்கையில ஏதாவது ஒரு போராட்டம், இல்ல அவங்க ஆண்டவர்கிட்ட கேட்ட காரியம் நடுக்கலையானா சோர்ந்து போயிடுறாங்க. ஐயா, என்னடா இது ஜெபம், ஜெபிச்சு நடுக்கலையே அந்த காரியம், நம்ம எவ்வளவோ ஜெபிச்சாலும் அந்த அந்த காரியத்துக்கு ஒரு ஜெயம் இல்லையே அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சோர்ந்து போயிடுறாங்க. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, மக, நீ சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ணுங்கள். ஆமென். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில வர ஒரு சின்ன போராட்டத்தை பார்த்து, ஒரு சின்ன கஷ்டத்தை பார்த்து, ஒரு வேதனை நம்முடைய வாழ்க்கையில வந்துச்சுன்னா அதை பார்த்து நம்ம சோர்ந்து போயிடுறோம்ல, நம்ம ஜெபிக்கிறதே விட்டுறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ஜெபிக்கிறதே ரொம்ப கஷ்டம். அதில் கூட நம்ம கொஞ்சம் கஷ்டப்பட்டு ஜெபிக்கும் போது, இந்த மாதிரியான நெருக்கடி வரும்போது ஃபுல்லாகவே ஜெபம் பண்ண விட்டுறோம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, உங்கள் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட கஷ்டங்கள் வந்தாலும் சரி, எப்படிப்பட்ட நெருக்கடி வந்தாலும் சரி, அதை மேற்கொண்டு நீங்கள் தொடர்ந்து ஜெபம் பண்ணி கொண்டே இருக்கணும். பெரிய காலையில் ஜெபம் பண்ணோம், சாயங்காலம் ஜெபம் பண்ணோம் அப்படின்னு இல்லை. வேதம் சொல்லுகிறது, எப்பொழுதும் ஜெபம் பண்ணுங்க. உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் நீங்க என்ன பண்ணணும், ஜெபம் பண்ணும். ஜெபம் என்பது ஆண்டவரோடைய பேசுவது தான். ஒரு பிள்ளை அப்பாவோட எப்படி பேசுதோ அதே போலத்தான் உங்களுடைய கஷ்டத்தை, உங்களுடைய வேதனையை, உங்க வாழ்க்கையில வருகிற நெருக்கடியை நீங்க அப்பாவோட சொல்லலாம். அதுதான் சொல்றாரு, நீங்க சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ணுங்கள். வேதத்துல டானியலை குறித்து பார்க்கும்போது, டானியல் ஜெபிக்கிற மனுஷன் தான். ஆனா திடீர்னு அவருடைய வாழ்க்கையில ஒரு ஒரு போராட்டம் வருது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு காரியம் நடக்குது. ஒரு 30 நாளைக்கு என்ன பண்ணக்கூடாது, எந்த தேவர்களை அவங்க கும்பிடக்கூடாது, ஜெபம் பண்ணக்கூடாது, ஆராதனை செய்யக்கூடாதுன்னு சொல்லி ஒரு ஆர்டர் வருது. அத்தையும் மீறி அந்த பாடு உபத்திரம் வந்தா கூட அத்தையும் மீறி டானியல் அவருடைய அந்த மேலே அறைக்கு போய் என்ன பண்றாரு, ஜெபம் பண்றாரு. ஆகையால தான் கர்த்தர் அவனை என்ன பண்ணாரு, தேசத்துக்கு அதிபதியாய் மாற்றினாரு. அதே போலத்தான் உங்க வாழ்க்கையில கூட அநேக போராட்டங்கள் வரலாம். டானியல் உடைய வாழ்க்கையில வந்தது போல அநேக கஷ்டங்கள் வரலாம், நெருக்கடிகள் வரலாம், நீங்க சோர்ந்து போகலாம். ஆனா டானியலை போல அந்த கஷ்டத்தை, அந்த உபத்திரம் தூக்கி சைடில் போட்டு உங்க வாழ்க்கையில் நீங்க ஜெபம் பண்ணி பாருங்களேன். கர்த்தர் பெரிய ஆசீர்வாதத்தை உங்களுக்கு வச்சிருக்கிறாரு, ஒரு பெரிய நன்மை உங்களுக்கு வச்சிருக்காரு. ஆகையால இந்த நாள் ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, என் வாழ்க்கையில என்ன போராட்டம் வந்தாலும் சரி ஆண்டவரே, நான் ஜெபிக்க மறக்க மாட்டேன், நான் ஜெபிக்க நான் சோர்ந்துவே போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஒப்பு கொடுத்தீங்கன்னா, இந்த வார்த்தையை கேட்கும் போதே உங்க வாழ்க்கையில அற்புதங்கள் நடக்கும். ஆமென். அநேக வருஷமா இந்த காரியத்துக்காக ஜெபிக்க, ஆனா நடிக்கலையே,
ஏன்னு நிறைய கேள்வி இருக்குதா? எல்லாமே நன்மைக்காகத்தான். ஆமென். இன்னைக்கு இந்த வார்த்தை கேட்டு ஒப்பு கொடுக்குறீங்களா? ஆண்டவரே, என் வாழ்க்கையில என்ன கஷ்டங்கள், என் வாழ்க்கையில என்ன சூழ்நிலை வந்தாலும் சரி அப்பா, நான் ஜெபிக்க மறக்க மாட்டேன், நான் ஜெபிக்க சோர்ந்து போக மாட்டேன் அப்படின்னு ஒப்பு கொடுக்குறீங்களா? இந்த நல்ல அனுபவம் நமக்குள்ளாக வரக்கூடிய கண்களை மூடி ஜெபிக்கலாமா? ஆண்டவரே, இந்த நல்ல வேலைக்காக உமக்கு நன்றி அப்பா. இதோ ஆண்டவரே, அப்பா நீர் எங்கள் சொன்னபடி ஆண்டவரே சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ணுங்கள் என்று சொன்னீங்களே அப்பா. நாங்க எங்க வாழ்க்கையில வர கஷ்டங்களை பார்த்து, எங்க வாழ்க்கையில வர ஏசப்பா நெருக்கடியை பார்த்து நாங்க சோர்ந்து போய் நாங்க ஜெபிக்கிறத மறந்துட்டோம். நாங்க ஜெபிக்காமலே போயிட்டோம் ஆண்டவரே. எங்கள மன்னித்து இதுக்கப்புறம் ஆண்டவரே நாங்க தினமும் எப்பொழுதும் நாங்க ஜெபிப்போம் ஆண்டவரே. உம்மோட நாங்க பேச எங்களை ஒப்புக்கொடுக்கிறோம். உங்க நாமம் மாட்சிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். ஆமென். காட் பிளஸ்.